சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். வாசுதேவன் போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி முத்துன்னு ஒரு நபர் அதிகமாக குடிச்சிட்டு வாகனத்தில் ஓட்டிகிட்டு இருக்காரு, நிறைய பேசஞ்சரை ஏற்றிட்டு போகிறாரு, அதனால் அவங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது, அவங்க மேலாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் சொன்னால் நான் யார் மேலும் நடவடிக்கை எடுப்பேன் சார் அப்படிங்கிறாங்க. சரி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி சார் நேரில் வரீங்களா எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் நேரில் நல்லா இருக்காது, ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி சார் நீங்கள் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரிசிப்ட் அனுப்புங்க, நான் உடனே அவனை தூக்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் வாசுதேவன் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு சொல்லுங்கள், என்ன நடவடிக்கை எடுங்க, பயங்கரமாக இருக்கும் நடவடிக்கை, உங்களுக்கு என்ன கவனிப்பு வேணுமோ நான் கவனிச்சு விட்றேன் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் கவனிக்காத கவனிப்பா சார், எவ்வளோ செஞ்சுருக்கீங்க எனக்கு, நான் கண்டிப்பாக செய்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. அந்த அவனை ஒரு வழி பண்ணிவிட்டு அன்னைந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்து காரு எங்கே வந்தாலும் மறிங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் போஸ்ட்டில் போகாமே அந்த ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ணோன்னா அவர் வண்டி வந்தோன்னே மறிக்கிறாங்க. உடனே கேட்குறாங்க, என்ன சார் மறிக்கிறீங்க, வண்டி ஆர்சி புக்கு லைசன்ஸ் எல்லாம் கேட்குறீங்களா சார், பேப்பர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. பேப்பர்ஸ்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு குடிச்சிட்டு வண்டி இப்படி ஓட்டுவியோ, கொஞ்சம் நாள் உன்னை கூப்பிடுறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி ஒரு ஜீப்பில் சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட வராங்க. முட்டு வண்டியில் ஏறு அப்படிங்கிறாங்க. சார் ஏன் வண்டி இருக்கு, நான் வண்டியில் வரேன், எதுக்கு சார் நீ கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ வண்டியில் ஏறு முதல்ல, உன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸை வச்சு இன்னும் அந்த வண்டியையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. வண்டி இருக்க திமுறை தான் அப்படி பண்ணிகிட்ருக்கேன், வண்டியை சீஸ் பண்ணுறோம், நீ வண்டியை காலத்துக்கு எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. சார் என் வீட்டம்மா கஷ்டப்பட்டு எனக்கு வாங்கி தந்தது சார், ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. வண்டி வேணால் தரவே முடியாது, வைக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. சார் நான் என்ன தப்பு செஞ்சேன் அதையாவது சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. டேய் செஞ்ச தப்பு உனக்கு தெரியாதடா, தினம் நீ இதனால் செய்கிறேன் நான் குடிக்கிறதுனால உனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. சார் நான் தினம் குடிப்பேன், இன்றைக்கி என்ன சார் பிரச்சனை, நான் குடிக்கவே இல்லையா சார் அப்படிங்கிறாங்க. குடிக்கவே இல்லையா, இந்த வீடியோ பாடுறா அப்படிங்கிறாங்க. வீடியோ பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. இந்த வீடியோ யாரா எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிக்காங்க. என்ன சார் இது, நான் சும்மா தான் சார் யாராவது எடுத்து வேண்டாதைக்கு போட்டிருக்காங்க, பிடிக்காத ஆட்கள் யாராவது போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் போடுவாங்க, முதல்ல நீ செல்லில் உட்காரு அப்படிங்கிறாங்க. சார் நான் எதுக்கு சார் உட்காரணும், நான் என்ன சார் தப்பு செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக மேலே கையை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக பேர் அப்படிங்கிறாங்க. சார் நான் தப்பு செஞ்சால் தான் பயப்படணும், தப்பு செய்யாமல் நீ பயப்படணும்னு எங்கள் பாட்டியை சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன், சட்டப்படி தான் நான் கார் ஓட்டிகிட்ருக்கேன், பெல்ட் போட்டு தான் ஓட்டு போனேன், அது போக நான் லைசன்ஸ்லேருந்து எல்லாமே தெளிவாக வச்சுருக்கேன், நீங்கள் எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே நீ அதுக்காக அரெஸ்ட் பண்ணல, நீ குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுற, உன்னால் நிறைய பேர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது, அதனால தான் அவன் மேலே புகார் வந்திருக்கு, அந்த புகார் அடிப்படையில் தான் நடவடிக்கை இருக்கேன், எனக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. சார் என் மேலே புகார் அளிக்க அவர் யார் சார் அடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ முதல்ல உள்ள உட்காரு, இன்றைக்கி ரிமாண்ட் பண்ணுறேன், நீ அங்கே போய் பேசிக்காதணும் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. செல்லில் வச்சுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பையில் செல் இருக்குது, நம்ம என்ன செய்யலாம், மீனாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணோமா அப்படின்னு நினைக்காங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா இந்த மாதிரி நான் ஒரு தப்பும் செய்யலை மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு தப்பும் செய்யாமல் ஏங்க வீடியோ பூரா வந்துருக்கு அப்படிங்கிறாங்க. மீனா நான் ஒன்றுமே செய்யலை, தலைவர் ஒரு பார்ட்டி வைக்கணுன்னாரு, அங்கே போனேன், சும்மா தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சும்மா தான் இருந்தால் உங்களை எதுங்க போலீஸ் கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எந்த ஸ்டேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னா ரொம்பவே அழுகிறாங்க. உடனே அண்ணாமலைட்ட சொல்கிறாங்க, ஏங்க இந்த மாமா இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் ஆண்டி, செல்லில் பூரா வைரலாக இருக்குது, இப்படி ஒரு குடிகாரன் தொழிலே பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தானே தெரிவிக்கிறாங்க, அவன் குடிகாரன் தானே அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்களும் இப்படி பேசாதீங்க உங்கள் பையனை அப்படிங்கிறாங்க. அவனை நான் பையனாகவே ஏற்றுக்கல, என் பையன் சொல்லிகிட்டு இருக்கேன், என் பையன் மனோஜ் ரவி தான், எனக்கு முத்துங்கிற பையனே கிடையாது அப்படிங்கிறாங்க. விஜயா எந்த நேரத்தில் எதை பேசிகிட்டு இருக்க, அவன் ஏமா இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. தெரில மாமா, அவர் இவன் குடிக்காமல் தான் இருந்தார், இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு எந்த நம்பர்லேருந்துமா கால் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. அவங்க நம்பர்லேருந்து தான் கால் பண்ணாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுருக்காங்க, அம்மாவும் அங்கம்மா போவோம் அப்படிங்கிறாங்க. நம்மளை எல்லாருமே போகிறாங்க. போனோடனே அவங்க சொல்கிறாங்க, எங்கள் பையனை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன தேசத்துக்காக பாடுபட்டு உட்காந்துருக்காரு, குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டியிருக்காரு, அது போக நிறைய பேருக்கு அவரால் நிறைய பிரச்சனை, அதனால் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இங்கே எதாக இருந்தாலுமே கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் அங்கே பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரொம்பவே கெஞ்சி பார்க்குறாரு நம்மளாம். சார் நானும் ஒரு அரசு ஊழியராக இருந்தவன் தான் சார், என் பையன் இப்படி செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க. அவன் இப்படி செய்ய மாட்டானா, அவன் வீடியோவே வைரல் ஆகிட்டு இருக்கு, என்ன அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, நான் பார்க்க மட்டும் செய்கிறேன் சார், நான் சட்டப்படி பார்த்துக்கணும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் பையன்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி 5 நிமிஷம் டைம் தரேன், 2 பேரும் பார்த்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கேட்குறேன், ஏங்க இப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. மீனா இப்பவும் சொல்கிறேன், அப்பாட்டையும் சொல்கிறேன், அம்மாட்டையும் சொல்கிறேன், நான் குடிக்கலை,
தலைவர் வந்து பார்ட்டி வைக்கணும் வான்னு கூப்பிட்டாரு. நான் குடிக்கல. எங்கள் அப்பாவுக்கும் என் வீட்டம்மாவுக்கும் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க கூட இருங்க அப்படிங்கும்போது, நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபர் வருது கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன். சொல்லும்போது இந்த பாட்டில் திறக்க முடியல அப்படிங்கிறேன். திறந்து கொடுத்தேன். இதுதான் நடந்துச்சு. மற்றபடி நான் ஒன்றுமே செய்யலை மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறீங்க போலீஸ் நம்ப மாட்றாங்களாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா என்ன செய்யணும் எனக்கு தெரியல மீனா அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அந்த தலைவருக்காக போனேன்னு சொல்கிறீங்க. அந்த தலைவர் வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போகிறாங்களாங்க. நீங்கள் தானங்க உள்ளே இருக்கீங்க, எங்களுக்கு தானங்க சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க மீனா. என்ன நீ அழாத, ஒன்றுமே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உங்களை வந்து கஷ்டப்பட வச்சுட்டு நான் வந்து இப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. இப்போ சொன்ன சத்யா ஃபோன் அடிக்கிறாரு மீனாவுக்கு. ஏக்கா அவன் புருஷன் பெரிய யோகிய மாதிரி பேசினேன், இப்போ பார்த்தியா ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய் நீ ஃபோனை விடா, நீ என் கூட பிறந்த தம்பியை கிடையாடா, ஃபோனை விடா அப்படிங்கிறாங்க. உடனே இதுக்கு தோணுது சத்யா ஃபோன் அடிச்சுலாம் இப்படி செலவுக்கு ஆயிடுச்சு, யார் இதை செஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்காங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன்டா தேவையில்லாத அவங்க கூட சேர்ந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க நல்லவங்க தான்ப்பா, அவங்க சரக்கடிக்கு போனாங்க, நான் தூரம் வந்திருக்கணும், நான் உள்ளே போயிருக்கக்கூடாது, சாரிப்பா அப்படிங்கிறாங்க. என்னால் உங்களுக்கு தானப்பா அசிங்கம் அப்படிங்கிறாங்க. இப்போ அசிங்கத்தை விட இப்போ வெளில வரணும்ல, நீ உள்ளே இருந்தால் நல்லா இல்லைல்ல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே தலைவர் வந்து இப்போ எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டாருண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நான் வேணா போய் பார்க்கட்டா அப்படிங்கிறாங்க. நீங்களாம் பார்க்கணும் நம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. தலைவராக இந்த மாதிரி நான் முத்து பேசுகிறேன் அப்படிங்கிறேன். என்ன முத்து நீ ஆஃபர் போகணுன்னு சொல்லி போயிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவராக போயிட்டு இருக்கும்போதே போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படிங்க. நீ அரெஸ்ட் பண்ணாங்க, அண்ணன் பேர் சொன்னியா சொல்லலையா அப்படிங்கிறாங்க. சொல்ல தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, எந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறாங்க. உடனே வரேன் அப்படிங்கிறாங்க. அந்த தலைவர் கிளம்பி வராரு. தலைவரை பார்த்தோன்னா எல்லா போலீஸும் வணக்கத்தை கொடுத்தாங்க. தலைவர் வாங்க வாங்க உட்காருங்க பெரிய ஆள்லாம் வந்திருக்கீங்க, சொல்லுங்கள் தலைவர் அப்படிங்கிறாங்க. என்னையும் பெரிய ஆள்னு மதிக்கிறீங்க, என் தம்பியை நீங்கள் மதிக்கலையா அப்படிங்கிறாங்க. உங்கள் தம்பி எங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. என் தம்பி தான் முத்து அப்படிங்கிறாங்க. சார் அவர் மேலே பெட்டிஷன் இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. என்ன பெட்டிஷன் வந்துருக்கு அப்படிங்கிறாங்க. அவர் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறாரு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அவன் பகலில் குடிக்க மாட்டான், அது போக அவன் குடிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இருந்த பையனா சும்மா உட்காருன்னேன். என் பக்கத்தில் உட்காந்ததை வீடியோ எடுத்து எதிர்கட்சிக்காரன் போட்டிருக்கான், நீ செஞ்சுட்டு இருக்க. நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம் தெரியுமில்ல, நீ இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. சார் 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 அப்படிங்கிறாங்க. யார் பெட்டிஷன் கொடுத்தா அப்படிங்கிறாங்க. வாசுதேவன் சொல்லிட்டு ஒரு ஆள் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. வாசுதேவன் யார் அப்படிங்கிறாங்க. ரயில்வே வேலை பார்த்த ஆஃபீஸர் சார், அவரை மீட் நாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சார் பேரை போட்டோம் அப்படிங்கிறாங்க. உண்மை இருந்தால் தானே போடுவேன், அவன் தான் குடிக்கலையே, நீ செக் பண்ணு அப்படிங்கிறாங்க. சார் அவர் குடிச்சிருக்காரு சார் அப்படிங்கிறாங்க. இப்போ ஆல்கஹால் செக் பண்ணு நீ முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்தை செக் பண்ணுறாங்க, ஆல்கஹால் இல்லை. இப்போ என்ன சொல்ல போகிற அப்படிங்கிறாங்க. சாரி சார் இப்போ தவறான புகார் சார், நான் கேன்சல் பண்ணிடுறேன் சார் அப்படிங்கிறாங்க. இப்போ அவனுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு, நீ எனக்கு என்ன தர போகிற அப்படிங்கிறாங்க. சார் என்ன மன்னிச்சுக்கோங்க சார், அந்த வாசுதேவன் தான் சார் இப்படி பண்ணான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு சரியான கோவம் வந்துடுது. இந்த வாசுதேவன் வந்து நம்ம குடும்பத்து பேரை கெடுக்கிறதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முத்து நீ குடிக்கலன்னு சொல்லிட்டு உறுதியாகிடுது. ஆனால் வந்து ஆன்லைனில் போட்டது உண்மையாகிடுது. இது யாருன்னு கண்டுபிடிக்கணும் முத்து அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாப்பா இது யாருன்னு கண்டுபிடிச்சி ஆகணும், இது என்ன சீன் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் சீதாட்ட சொல்லி யாரோட ஐடியில் வந்து இது வச்சுருக்காங்க அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு நான் கேட்குறேன்பா அப்படிங்கிறாங்க. சரி மீனா நீ கேளு, அந்த வாஸ்துவனை என்னன்னு நான் பார்த்து வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே தலைவர் சொல்கிறாரு, முத்து உனக்கு நீ நாள் சரியில்லை, நீ கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் தலைவரை ஜோசியக்காரர் வேறு சொன்னார், நான் தான் கவனிக்கலை அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, அண்ணன் மேலேயும் தப்பு இருக்குது, நான் அப்படி இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு வண்டிக்கு நீ போக வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ, ஒரு 10,000 வச்சுக்கா அப்படிங்கிறாங்க. தலைவரை வேணாம் தலைவரை அப்படிங்கிற. அண்ணன் தான் நீ வாங்கிக்கணும்ப்பா, பிடிப்பா, நான் அவன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி. இந்த எதிர்கட்சிக்காரன் என் வளர்ச்சியும் பிடிக்காமல் உன் வளர்ச்சியும் பிடிக்காமல் அப்படி பண்ணிட்டான். அவன் யார், என்ன விவரம், என்ன அவன் எதுக்காக செஞ்சான், அதான் கண்டுபிடிச்சி அப்பேற்பட்டவன் இந்த ஏரியாவில் இருக்க மாட்டான், இன்னமும் அவன் ஏற்றாப்புலே வரமாட்டான், அதுக்கு அண்ணன் பொறுப்பு. சரியா, நீ அதை பற்றி கவலையே படாத. இந்த வாசுதேவன் யாருன்னு எனக்கு தெரியல, அதை யாருன்னு பாரு. உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சு. என் தம்பி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இவ்வளவு திமிரு இருக்கு அவனுக்கு, நான் பார்த்துக்கிறவனே அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவனை பற்றி அண்ணாமலை சொல்கிறாங்க, அது எனக்கு தெரிஞ்சவர் தான், எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணை கொடுத்துருக்காரு, அவர் எங்களுக்கு பிடிக்காதனால அவர் செய்கிறாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களா, அப்போ நான் ஒன்றும் செய்யலை, ஆனால் வந்துட்டு தம்பியை வீடியோ எடுத்து போடணும்னு நான் விட மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. சரி தலைவர் நாங்கள் போய்ட்டு வரோம், நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து வந்து தன்னை வருத்திக்கிட்டு எங்களுக்காக இந்த இடத்துல வந்து நிற்காமல, அப்போ நான் என் தம்பிக்காக நான் நிற்கணும்ல, தம்பி நல்ல தம்பி, இந்த தம்பியை நான் விட்டுற முடியுமா அவனுக்காக அப்படின்னு விட்டுருக்காங்க. உடனே ரொம்ப நன்றி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த குடிக்காரனை கூப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு தானங்க அசிங்கம் அப்படிங்கிறாங்க. விஜயா நீ இப்படி பேசிகிட்டு இருக்காத, அவன் குடிக்கவே இல்லை, இவனுக்கு வேண்டாதவன் யாராவது எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, அது எப்படி அங்கிள் குடிக்காமல் வீடியோ எடுத்து போடுவாங்க, அவங்க என்ன பொய்யா சொல்ல போகிறாங்க, எவ்வளோ பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் கருத்து பதிவிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பனைக்கு கீழே பாலை குடித்தாலும் இந்த உலகம் அதுதான் நான் சொல்லுவோம்,
நான் வந்துட்டு குடிக்கவும் செய்யலை, ஒன்றும் செய்யலை. அந்த பார் பக்கத்தில் பேருந்து அவருக்கு பார்ட்டிக்காரங்கிட்ட சொல்லிட்டு வெளில வரையில் பாட்டில் திறந்து கொடுக்கணும், பாட்டில் திறந்து கொடுத்தேன். இதான் நடந்துச்சு. போலீஸே என்னை செக் பண்ணி பார்த்துட்டு ஆல்கஹால் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. நீங்கள் புதுசாக பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ஏற்றி விட்றாங்க. இப்போ இன்னுமையாவது வேறு மாதிரி சண்டை போடட்டும், சுருதி அப்பாவை போய் வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி அப்பா வசமாக தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே இது யார் உங்களை சொன்னா அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜுக்கு வந்து அங்கிள் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், சுருதி அப்பா அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவன் வந்து அங்கே சமந்தாரை வந்து கை நீட்டினா அதனால் அவர் பண்ணிட்டாரு, அதுக்கு இது சரியாக போச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அது எப்படி சரியாக போயிடும், முத்து இப்போ தான் வாழ்க்கையை சாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பித்து அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போயிட்டுருக்கான். இந்த சூழ்நிலையில் அவன் தொழிலே கெடுக்கும் வகையில் அந்த வாசகன் எப்படி பண்ணுவார் வைப்பார் அப்படின்னு இருக்காங்க. உடனே சுருதி வந்துடுறாங்க. அங்கிள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைமா, முத்து மேலே ஏமா அவர் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு, எங்கள் அப்பாவுக்கு இது வேலை இல்லையா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, போலீஸில் கூட ரிசிப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவை பண்ணார் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா தான் பண்ணியிருக்காரு, கடைசியில் போய் புகார்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து எம்மா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு சுருதி அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லு சுருதி, உங்கள் வீட்டுக்காரர் ஏன் தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. அவர் என்ன தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. முத்து மேலே எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அவனே ஒரு குடியாரன், அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. அவர் குடித்தார் நீ பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஏண்டி அவர் குடித்தாருன்னு சொல்லிட்டு ஊர் வழக்கமே பார்த்துருக்கு, அந்த வீடியோ பார்த்துட்டு தான் உங்கள் அப்பாவே கம்ப்ளைண்ட் பண்ண கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு என்ன இருக்குது, யாரும் கொடுத்துட்டு போகிறாங்க, இவர் எப்படி கொடுக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி உங்கள் அப்பாவை கை நீட்டும் போதே உங்கள் அப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னா பொதுநல அடிப்படையில் தான் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற. நல்ல பொதுநலம். இப்போ இதே கோபத்தை என் வீட்டுக்காரோட அண்ணன் வந்து உங்கள் வீட்டுக்காரரை கோவப்பட்டால் நீங்கள் சும்மா விடுவீங்களா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே தான் அவர் கோவப்பட்டு என் வீட்டுக்காரர் கை நீட்டார், சும்மா தானே விட்டுக்கிட்டு இருக்கோம் உன்னை கட்டி கொடுத்ததுனால அப்படிங்கிறாங்க. அந்த பாசம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைம்மா, நான் இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன், இந்த வீட்டில் உள்ள ஆள் மேலே நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எங்கள் வீட்டு ஆள் மேலே நீங்கள் எங்கள் வீட்டில் உள்ள ஆட்கள் மேலே நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. என்னடி அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவியா, இப்போ 4 நாள் அங்கே சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பாட்டுக்கு தான் விசுவாசமாக இருக்கியா, பிறந்ததுலேருந்தே நான் உன்னை வளர்த்தமே அதில் நன்றி விசுவாசம் இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏம்மா யார்கிட்ட நியாயம் இருக்கோ அவங்ககிட்ட நிற்க போகிறேன், நீங்கள் எப்படி இது பண்ணலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவனே ஒரு குடிகாரன் அப்படின்னு விட்டுருக்காங்க. உடனே வாசிவன் ஃபோன் வாங்கி பேசுகிறாங்க. சுருதி அந்த குடிகாரனை வந்து நான் சாதாரண முட்டுன்னு நினச்சிக்க, நான் வேற ஒரு கதையில் மாட்டி விட போகிறேன், அவன் என்ன ஆகுதான்னு பாரு, அந்த குடும்பத்தையும் அந்த முத்தையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த குடும்பத்தை நீங்கள் சும்மா விட மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. இந்த வாசவனுக்கு எவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சும்மா இருங்கப்பா சுருதி, என்ன தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்துகிட்டு போகிறாரு. உடனே வாசவன் வீட்டில் வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டுறாரு. எதுக்கு நீங்கள் உள்ள விட மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்களை அலோடு கிடையாது, ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கிளம்புங்க, இல்லைன்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. போலீஸுக்கு ஃபோன் பண்ணு, செய்யாத தப்புக்கு போய் புகார் கொடுத்த அந்த வாசவனை நான் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, இன்னும் இப்படி விட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை, ரவி, மனோஜ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுறான்னு அசிங்கம், அதனால் வாங்க நம்ம நேராக வாசுதேவன் வீட்டில் போய் நம்ம போய் முத்தை கூப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வராங்க, பைக்கில் எல்லாத்துலேயுமே வராங்க. அப்போ முத்து நேராக வீட்டில் போகிறாங்க. இல்லை நான் உனக்கு எனக்கு என்ன பகை, நீ என் பொண்டாட்டியை தப்பாக பேசினேன், உன் மேலே கை நீட்டிட்டேன், அப்படி கை நீட்டுன்னு நான் சரின்னு சொல்லலை, நீ வயசுக்கு மூத்தவன் தான், நான் அசிங்கம் தானே, நான் கை நீட்டினா உனக்கு அசிங்கம் தானே, அப்படியாவது நீ திருந்தவன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என் தொழிலுக்கு எடுத்து நீ என்ன செய்ய போகிற, நீ ரயில்வேல வேலை பார்க்க, நீ பெரிய ஆஃபீஸரு, நான் இந்த காரை ஓட்டி தான் பொழைச்சிட்ருக்கேன், இனி உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஒன்று எனக்கு எப்படிடா பிடிக்கும், ஒவ்வொரு நேரமும் என்னை அசிங்கப்படுத்தியிருக்க, அந்த அண்ணாமலை மௌனாக இருக்க, ஒன்று நான் நிம்மதியாக இருக்க விடணும்னா அந்த அண்ணாமலை தான் நிம்மதியாக இருக்க விடணும், கடைசி காலத்தில் உங்கள் அப்பா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு பொத்துன்னு உள்ள வைக்கிறதுக்கு நான் என்ன வழியோ அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவே நீ வந்து இப்போ மேலே போகணுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா போதும் நீ போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை வாங்குறாங்க. உடனே வாசவனையே விடு 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 அப்படின்ட்டு கிடக்காங்க. உடனே சுதா சொல்கிறாங்க, என் வீடுவே தேடி வந்து என் புருஷனை கை நீட்டுற அளவுக்கு ஆயிடுச்சோ, நீனே ஒரு குடிகாரன் என் புருஷன் மேலே கை வைக்க அப்படிங்கிறாங்க. உன் புருஷன் குடிக்க மாட்டாரா, அது என்னது பூரா சரக்கு பாட்டில் தானே, உன் புருஷன் குடிக்கிறான்,
அதை வீட்டில் வச்சு குடிக்கிறான், நான் வந்து வெளியே வச்சு குடிச்சிருவேன். ஆனால் எனக்கு தேவைப்பட்டால் தான் குடிப்பேனே தவிர்த்து நான் குடிகாரன் கிடையாது. பகலில் குடிக்கிறதுக்கோ வேலை நேரத்தில் குடிக்கிறதோ குடிகாரன் கிடையாது. எனக்கு வேண்டாதவன் யாராவது செஞ்சுருக்காங்க, அதை யாருன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அவனுக்கும் இதே வெளுப்பு தான். நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியா பண்ணு, என்னைய வந்து அண்ணாமலை பையன் வந்து அடிச்சிட்டாரு, வெளுத்துட்டாரு, என்னால் வழி தாங்க முடியல, எனக்கு வந்து முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடி, எனக்கு பெருமை தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து செய்யாத தப்புக்கு நீ சொன்னோன்னு வச்சுக்கோயேன், அவன் உரிச்சு உப்பை தடவிடுவேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை ரவி மனோஜ் வந்துடுறாங்க. உடனே ரவி விட்றா அப்படிங்கிறாங்க. டேய், உங்கள் மாமா செஞ்சதுக்கு நான் விட்டுருக்கக்கூடாது, என்னை பற்றி பேசினா தாங்கி பண்ணா, எங்கள் அப்பாட்ட எப்படிடா பேசலாம், நம்ம அப்பா விட்றா பேசலாம் அப்படிங்கிறாங்க. அப்பாவை என்ன பேசினார் அப்படிங்கிறாங்க. இல்லை, அவர் பண்ண பாடுக்கு வந்து அப்பா வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு தரையில் விழணுமா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா விழணுன்னா அவங்க முன்னாடி அப்படிங்கிறாங்க. என்ன அசிங்கப்படுத்தி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தி அந்த அண்ணாமலை குடும்பம்னா எப்படி நிம்மதியாக இருக்க விடுவேன் அப்படிங்கிறாங்க. மறந்துடாதீங்க, உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டில் தான் வாழுது அப்படிங்கிறாங்க. இதை வச்சு எங்கள் பொண்ணு நெருக்கடி பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு கோலத்தனத்தில் உள்ள ஆள் நாங்கள் கிடையாது, உங்கள் பொண்ணும் அப்படி கிடையாது, சரியா? இப்போ கூட எங்கள் அப்பா பேசுனது தப்பு, முத்து வந்து மேலும் கை நீட்டிடாமல் எங்கள் அப்பா வந்துட்டு வேறு மாதிரி பண்ணிட்டு கிடப்பாரு, நல்லா இருக்காது, மேலும் நம்மளுக்கு தான் அசிங்கம்னு சொல்லி தான் அனுப்பணும், அதான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக சொல்கிறாங்க, இந்த பார்த்தீங்களாங்க, இந்த சுருதிக்கு நம்ம வீட்டு மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லை, இப்போ போய் 4 நாள் தான் ஆச்சுன்னா அந்த 4 நாள் பாசமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே இவர் சொல்கிறார் முத்து, அவள் எங்கள் வீட்டு பொண்ணு உங்கள் வீட்டு பொண்ணும் இல்லை, கல்யாணம் முடியுது ஒன்று விட்டு உங்கள் வீட்டில் உங்கள் தன்மையில் இருந்திருப்பா, வந்த பிறகு எங்கள் தன்மைக்கு மாறிட்டா, சரியா? அந்த பொண்ணு கரெக்டாக தான் இருக்குது, என் அப்பனும் என் அம்மையும் தான் சரியில்லை, வாங்க கிளம்புவோம், நான் பண்ண அசிங்கம் இது போதும், வயசுக்கு இளைய பையன் வந்து கை நீட்டினாலே அதோட நாண்டுக்கு நிற்கலாம், நியாயமாக இருக்கவன் மானப்பட்டவன் வந்து தொங்கிடுவான், இவன் வந்து நியாயமாக இருந்தவனா தொங்கிடுவான், நீ வாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, வாசுதேவன், நீங்கள் வந்து எனக்கு வயசுக்கு இளையவனாக இருக்கலாம், உங்களை சாருன்னு மரியாதை தான் கூப்பிட்டுருப்பேன், மரியாதை தான் நடத்தியிருப்பேன், ஆனால் நீங்கள் எந்த விஷயத்துலையும் நீ மரியாதை நடத்தினது கிடையாது, என் பையனும் நாங்களோ உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சது கிடையாது, ஆனால் எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு நீங்களே ஒவ்வொரு நேரமும் அசிங்கப்பட்டுருக்கீங்க, சரியா? என் பையனை ஒவ்வொரு நேரம் நான் திட்டிகிட்டு இருந்திருப்பேன், அவங்க மேலே கை வச்சதுக்காக இருக்கட்டும், உங்கள்கிட்ட பேசுறதா இருந்ததுனாலும் சரி தான், ஆனால் இப்போ பண்ணதுக்கு நான் பெருமையாக தான் நினைக்கிறேன், சரியா? என்ன ஒரு ஆள் குறைச்சி பேசினா என் பையன் பார்த்துட்டு இருக்க மாட்டான், சரியா? இனிமேல் பட்டாவது திருந்திக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் திருத்தப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவனுக்கு பயங்கர கடுப்பு, என் வீடு தேடி வந்து இது பண்ணிட்டு போகிறானுங்க, அந்த வாட்ச்மேனும் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேனாலே வந்து வேலைக்கு வேணாம் சுதா அப்படிங்கிறாங்க. உடனே சார் என்னை மீறி வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீறி வந்துடும்போது நீ எதுக்குங்க இருக்கணும், கிளம்பிடு, உனக்கு இங்கே வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, சார் அவர் வந்து நியாயம் தானே அவர் பேசுகிறாரு, நீங்கள் வந்து வரம்பு மாரி பேசினா யாராக இருந்தாலும் உங்களுக்கு தான் செய்வோம், அதான் நானும் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் போடா வரல அப்படிங்கிறாங்க. மரியாதையை பேசு, நான் உன்னோட வயசு மூத்தவன், நீ தர சம்பளம் நான் வேலை பார்க்குறதுக்கு தான், உனக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே வாசுதேவன் ஒரு மாதிரி ஆகிறாரு. உடனே சுதாட்ட கத்துறாரு, உன்னை பார்த்தியா சுதா, ஒன்றுமில்லாதவங்களாம் வந்து நீ எனக்கு வந்து டைலாக் பேசிட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நீங்கள் எதுக்கு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நீ பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் பேர் வச்சு எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, வேறு யாராவது வச்சு பண்ணியிருக்க வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், நான் ஆத்திரத்தில் பண்ணிட்டேன், அதனால தான் என்னை தேடி வந்து பண்ணிட்டானுங்க, இப்போவும் நான் ஸ்டேஷனுக்கு போக முடியாது, போனால் வந்துட்டு நம்ம பொய் புகார் கொடுத்தபடி ஆயிடுச்சுன்ட்டு வரும், அது போக சின்ன பையன்ட்டு அடி வாங்கிட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அசிங்கமாயிரும், அதனால் தேவையில்லை, வேறு ஏதாவது வழி கிடைக்கும், இந்த முத்தை உடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க, இவன் எப்படிங்க சுருதி வீட்டுக்கு போகலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு கிடக்காங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, அவர் ஏன் போக மாட்டார், அவர் தப்பு செய்யாத போது எங்கள் அப்பா போய் பவர் கொடுத்தா கேட்க தான் செய்வார் அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி பேசுகிற, உங்கள் அப்பாவுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், நியாயம் எது இருக்கோ அங்கே தான் போவேன், மீனாவையும் முத்தையும் எங்கள் அப்பா வந்து ஃபங்க்ஷனில் அசிங்கப்படுத்தினார், இவர் கை நீட்டினார், அதை நான் மறக்கலை, அப்படின்னாலும் கூட எங்கள் அப்பா வந்து மீனாவை வந்து குறைச்சி பேசியிருக்கக்கூடாதுல்ல, வரம்பு மீறி பேசக்கூடாதுல்ல, யாருக்காக இருந்தாலும் உணர்ச்சி வந்து பொதுவானது தானே, நான் நாடகத்துலேயும் டப்பிங் பேசியிருக்கேன், இந்த மாதிரி நடந்திருக்கு, நியாயம் ஏதோ அது பக்கத்து தான் நிற்க முடியும், சரியா? எங்கள் அப்பா தப்பு செஞ்சுருக்காரு, வாங்கி கட்டியிருக்காரு, கட்டட்டும், நான் வந்து இதை வருத்தப்படலை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, என்ன சுருதி இப்படி பேசுகிற, உங்கள் அப்பா பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்கள் அப்பாவுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே நல்ல சிங்கி அடிக்கிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பரலரம்மா பார்த்து சொல்கிறாங்க. பரலரம்மா, நீங்கள் பேசாமல் வந்து நீங்கள் வந்துட்டு பார்லர் நடத்ததை காட்டிலும் நீங்கள் மகுடி ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் பாம்பு பயங்கரமாக ஆடும், இப்படி வந்து ஏன் நீங்கள் வந்து போட்டு கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறா, கரெக்டாக தானடா சொல்கிறா, நீ இவ்வளோ பெரிய மனுஷன் நீ எப்படி போய் அடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ பெரிய மனுஷன், அப்பாவோட பெரிய ஆளா அப்படிங்கிறாங்க. டேய் அப்பா சாதாரண டிரைவரோட, அவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் தெரியுமாடா அப்படிங்கிறாங்க.
ஆஃபீஸரா? அப்பாவோட பெரிய ஆஃபீஸர் யாரும் இல்லை எனக்கு. எனக்கு எங்கள் அப்பா தான் பெரிய ஆஃபீஸர் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, இவ்வளோ நாள் வந்து முத்து தப்பு செஞ்சான்னு சொல்லி நான் பேசியிருக்கேன், வச்சுருக்கேன், ஸ்ருதியும் பேசியிருக்கா. ஆனால் வந்து இன்னைக்கு கரெக்டாக தான் நடந்துக்கிட்டான். பொய் புகார் எப்படி கொடுக்கலாம்? அவர் என்ன பார்த்தாரா? ஆன்லைனில் வந்தால் கொடுத்துருவாரா? அவருக்கும் நம்மளுக்கும் பிடிக்கல அப்படின்னா இதை செய்வாரா? அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து எங்களை மன்னிச்சுக்கோங்க, எங்கள் அப்பாவுக்காக எங்களை தப்பாக நினைக்காதீங்க, மீனா நீங்களும் தப்பாக நினைக்காதங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதிகிட்ட சொல்கிறாங்க, விஜயா நீ எதுக்குமா மன்னிப்பு கேட்கணும்? அவன் சாதாரண டிரைவரு, அவன் குடிச்சிட்டு தலைவர் வந்தானே, இன்றைக்கி குடிக்காமல் இருக்கலாம், நாளைக்கு குடிக்க தானே செய்வான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், நான் என்றைக்குமே குடிக்க மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ குடிக்கலான்னு உலகம் நம்ம போதா, நீ குடிக்காரன்னு சொல்லி தான் பேராயிடுச்சே அப்படிங்கிறாங்க. உடனே நீ என்ன சொல்கிறாங்க, எங்கே அது யார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. அந்த இப்போ இவன் தான் பண்ணியிருக்கான், சிட்டி தான் அப்படிங்கிறாங்க. சிட்டி பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுது. உடனே சிட்டியை நான் என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் மேலே பகையாக தான் வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும், இதை எப்படியாவது நிப்பாட்டணுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒன்று சரி ஆகிட்டு சிட்டி போட்ட பிளானை சிட்டியை வச்சே முடிச்சிருவான். அவன் வந்து நம்மளுக்கு பிளான் போடுறானா, அவன் பண்ண திட்டத்தை அவன் திட்டத்தை முறியடிச்சிருவான் அப்படின்னு நினைக்காங்க முத்து. உடனே தலைவர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, தலைவரை நம்ம உங்கள் பேரை கெடுக்கணும்னு சொல்லி தான் தலைவர் ஒருத்தன் செஞ்சுருக்கான், அதுக்கு நான் தான் மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. யார் முத்து யார் அப்படிங்கிறாங்க. அந்த வட்டி கொடுத்துட்டு கம்மல அந்த கலவத்தனம்லாம் பண்ணி கலைவாமல சார், அந்த சிட்டிங்க தான் அவன் தான் இதை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. ஓ அவன் தான் இதை பண்ணானா, அவன் எதிர்கட்சிக்காரன் பணத்தை வேண்டி தான் அப்படி பண்ணானா, அவனை விடவே மாட்டேன், அவனை உடனே தூக்குறான், அவனை என்ன செய்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. தலைவர் வாங்க உட்காருங்க வைங்க அப்படிங்கிறாங்க. உட்காருங்க வையா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுதாரு. ஏல உனக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பேன், உனக்கு எனக்கு என்னல பகை, ஓன் லெவலில் திருடிட்டு அலைகிறது, நீ இந்த திருடின பணத்தை அப்படி கொடுத்துட்டு வாங்குறவன், நான் ஒரு தேர்தலில் நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவன், அதுபோக நான் ஒரு பெரிய தலைவராக இருக்கேன் இந்த ஏரியாவில், நீ என்ன பாதிப்பியால அப்படிங்கிறாங்க. தலைவரை நான் உங்கள் பக்கமே வரலையே வைக்கலையே அப்படிங்கிறாங்க. நானும் என் தம்பி இருக்கும்போது எல்லாம் வீடு எடுத்து போட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் உங்களை எடுக்கவே இல்லை தலைவர் அப்படிங்கிறாங்க. இது என்னதில்லை அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோவில் அவரும் இருக்கார். ஓ என்னெல்லாம் எடுத்து நீ போடுவோம், அவ்வளோத்துக்குள்ளே பெரிய ஆளாகிட்டேன் அப்படிங்கிறாங்க. தலைவரை அப்படி நினைக்கல, உங்களை நான் எடுக்கலை, எனக்கு முத்துக்கும் பிடிக்காது அதான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. முத்துக்கும் பிடிக்காது, அப்போ இதில் எனக்கு பூக்குட்டி வரும்போது அதை கடத்தினேன் அப்படிங்கிறாங்க. தலைவரை அதுவும் அவனுக்காக தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. எவ்வளோலாம் நடிப்பேன், எவ்வளோ நடிப்பேன், நான் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணிடக்கூடாது, தலைவர்கிட்ட எனக்கு நல்ல பேர் கிடச்சிடக்கூடாது, எனக்கு நல்ல பேர் கிடச்சதுனால அதையும் கெட்ட பேர் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஒயின் ஷாப்பில் உள்ள வீடியோவை எடுத்து போட்டிருக்க, பாரில் உள்ள வீடியோவை, உனக்கு எவ்வளவு சேட்டலை அப்படின்னு சொல்லி விழுன்னு ஒழுக்காங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இது சும்மா விடக்கூடாது முத்து, இவனை நான் இது பண்ண போகிறேன், இந்த ஏரியா விட்டு அவனை ஷிஃப்ட் பண்ண போகிறேன், என்ன செய்யணும்னே சொல்லி செஞ்சுருவான் அப்படிங்கிறாங்க. தலைவரை அவன் ஏன் மேலே உள்ள கோவத்தில் பண்ண மாதிரி தெரில, கட்சிக்கு அவன் எதிராக செயல்படுவான்னு நினைக்கிறேன், விசாரிச்சு பார்க்க அப்படி தான் தெரியுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிட்டிக்கு இந்த முத்து தான் வந்து நம்மளெல்லாம் போட்டு கொடுக்கானா, முத்துக்கு தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கான். ஏன் இப்படி அவன் தான் கோவப்படுவான், இவன் என்ன இப்படி சுற்றி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ தான் நினைக்கிற, ஓஹோ நம்மளை வந்து ஒரே இடவா காலி பண்ண நினைக்கணும், நம்ம சாதாரணமாக வண்டி தான் ஓட்டக்கூடாதுன்னு நினச்சோம், இப்போ நம்ம தொழிலே முடிச்சு விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இந்த சூழ்நிலையில் கூட உள்ள சொல்கிறாரு, அதானே நீங்கள் சிந்திச்சு பண்ணியிருக்கணும், பாருண்ணே நம்ம தொழிலே போகுது அப்படிங்கிறாங்க. சத்யா ஃபோன் அடிக்கிறார் சிட்டிக்கு. சிட்டி எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் நான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு ஃபோன் பண்ணாத, எல்லாம் மாமனால தான் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா அவளையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சண்டை போடுறாரு. மாமா தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்காரு, குடிச்சிட்டு வந்து ஊர் பூரா அணைஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னா என் சிட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. டேய் அவரெலாம் அங்கே போகல, வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. அவன் அங்கே போகலன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நான் கரெக்டாக பேசினேன் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சிட்டி வந்து உங்கள் மாமாவில் தான் பிரச்சனைன்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. எதையுமே நீ விசாரிக்க மாட்டேன், என்ன நினச்சிக்கணும் தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சிட்டி தான் வந்து மாமாவை வந்து இப்படி வந்து வேண்டாதீங்க செஞ்சுருக்கான், மாமா குடிக்கவே இல்லையா, குடிக்கிறவங்களுக்கு ஆஃபர் போயிருக்காரு, நேரம் ஆயிடுச்சு போகிறேன்னு சொல்லியிருக்காரு, போகும்போது பாட்டிலில் திறக்க முடியலன்னு சொல்லி அந்த பார்ட்டிக்காரங்க சொல்லியிருக்காங்க, ஏரியா தலைவர் சொல்லியிருக்காரு, அதை திருக்கி உடச்சி கொடுத்துருக்காரு, இதான் நடந்திருக்கு, இதில் வந்து மாமாவை பழிவாங்கன்னு சொல்லி இப்படி செஞ்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. சத்யாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகுது. அப்போ தான் புரிய வருது, இந்த சிட்டி வந்து நம்ம மாமா பேரை கெடுக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. எங்கள் மாமான்னு தெரிஞ்சு இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு, இனிமேல் சிட்டி முகத்தில் முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சித்தாக்கா நான் பண்ண தப்பு தான், அந்த சிட்டி வந்து நான் அவன் கூட இருக்கிறது கூட மறந்து மாமாவுக்காக இப்படி செஞ்சுருக்கான், மாமாவு மேலே எனக்கு கோபம் இருந்தாலும் கூட அடுத்தவங்களுக்காக என் மாமா விட்டு கொடுக்க தயாராக இல்லை, நான் மாமாட்ட மன்னிப்பு கேட்கணும், நீ வாயேன் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலை நம்ம போனால் சத்யா நம்ம ஃப்ரீயாக சொல்லிக்கலாம், நீ வந்து சிட்டி கூட சேராமல் இருந்தாலே மாமாவுக்கு நீ பிடிச்சிரும், மாமா நீ தேடி வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சீதா, நானே மாமா வாழ்க்கையை பாக்கிட்டேனே,
நான் அந்த சிட்டி கூட சேர்றதுனால சிட்டிக்கும் தெம்பாகி போச்சு, மாமாவோடைய வாழ்க்கையை மொத்தமாக இப்படி ஆகிட்டானே அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, மாமா போனதுக்கு அப்படி ஆகவே ஆகாது, அவங்களுக்கு தெரிஞ்ச ரெகுலர் ஆஃபர்லாம் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மாமா எவ்வளோ தொழிலில் எவ்வளோ சின்சியராக இருப்பார் வைப்பார் முத்து மாமாவை பற்றி, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. உடனே சீதாவுக்கு ஃபோன் அடிச்சு ரொம்ப பேசினதை மீனாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க. மீனாக்கா சாரிக்கா அப்படின்னு சொல்லி சத்யா பேசுகிறேன், நீங்களாம் பேசாடா, பாருடா உங்கள் ஃப்ரெண்டு சிட்டி இப்படி பண்ணிட்டான், என் வீட்டுக்காரரை முடங்கி உட்கார வச்சிட்டான், என் வீட்டுக்காரர் எவ்வளோ அழுவாளுறாரு தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. சாரிக்கா, நான் இப்படி நடக்குன்னு நினைக்கல, சிட்டி என் ஃப்ரெண்டுன்னு நினச்சான், நீ ஃப்ரெண்டாக நினைக்கல, சொந்த மாமாவே இப்படி பண்ணிட்டானே, சிட்டியை மாமா கை வாங்கும் போது எப்படி கை வாங்கலான்னு சொல்லிட்டு மாமாவை கை வாங்கினேன், அதனால தான் அவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் மீனாவுக்கு தெரிய வருது. உடனே சரிடா விடு, இன்னும் நீ அவங்க கூட சேராத அப்படிங்கிறாங்க. இன்னும் நான் வாழ்நாள் அவங்க கூட சேரவே மாட்டேன் அப்படின்னு விட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலை தலைவர் அங்கே கூட்டி போயிடுறாரு அவர் ஏரியாவுக்கு. இன்னும் உன் ஏரியாவுக்கே போகக்கூடாது, பாம்பேயை பார்த்து ஓடிடு, இல்லைன்னா நான் வெளுத்து பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. தலைவரை, நான் இன்னும் தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டேன், பாம்பேயில் தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. பாம்பேயை விட்டு கால் தடம் இங்கே வந்துச்சு அப்படின்னா நீ இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப வருத்தமாக சிட்டி போகிறாரு. இன்னும் நம்ம இந்த பக்கமே வர முடியாது போல், இந்த முத்துக்கு நம்ம ஆப்பைக்கு நினச்சா அவன் வசமாக வச்சுட்டான தலைவரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைவரை மீறி நம்மளால் இங்கே தொழிலும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, பேசாமல் பாம்பேக்கே போயிட வேண்டியதான் ஏதாவது வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேயை பார்த்து போயிடுறாங்க. உடனே ஒரு ஃபோன் அடிக்கிறாரு, சத்யா முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து கட் பண்ணி விடுறாரு. உங்கள் தம்பி ஃபோன் அடிக்கிறான், நீ பேசு அப்படிங்கிறாங்க. என்கிட்ட பேசுறதுக்கு இல்லைங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. சரி, இனிமையாக சிட்டி கூட சேராமல் இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே அவன் சொன்னாங்க, சிட்டி பாம்பேக்கு அனுப்பிட்டாரான் தலைவர், இன்னும் அந்த தமிழ்நாட்டு பக்கம் அவனுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நம்மளுக்கு ஆப்ப வைக்கணும்னு நினச்சான், அவனுக்கு அவனே ஆப்ப வச்சுக்கிட்டான், அவ்வளோதான் விடு, தொழில் தான் என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. எங்கள் கையில் 10,000 இருக்குது, உங்கள் கையில் என் கையில் 10,000 இருக்குது, உங்கள் கையில் 10,000 20,000 இருக்குது, சரியா, நம்ம ஒரு மாதத்தை எப்படியாவது ஓட்டலாங்க, அதுக்குள்ளே சரியாக இருங்க அப்படிங்கிறாங்க. எப்படி நான் இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு எனக்கு தெரில, டிரைவர் தொழிலை தவிர வேறு ஒன்றும் தெரியல, எனக்கு தெரியாது, அதுபோக இந்த தொழிலில் இவ்வளோ கெட்ட பேர் ஆயிடுச்சு, எப்படி ஓட்ட போகிறேன் வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்களுக்கு நீங்கள் செய்யலைன்னு சொல்லிட்டு உறுதியாயிருச்சு, அதுபோக அந்த சிட்டியே ஆன்லைனில் மறுபடியும் போட்டான், இது பொய் வீடியோ தான், எனக்கு முத்து பிடிக்காது, அதனால் வேண்டாதி செஞ்சிட்டேன், இனிமேல் இது நடக்காது, முத்து நல்லவன், அவன் டிரைவர் தொழில் இப்படி பண்ண மாட்டார், அவர் தொழிலில் சின்சியராக பண்ணுறவர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டாங்க, அந்த கெட்ட பேர் நல்ல பேர் ஆயிடுச்சு, நீங்கள் ஏன் கொலைப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இவ்வளோ நாள் நான் என்னமோ நினச்ச மாட்டலாம் இருந்துகிட்டே இருந்தேன், ஆனால் ஒரு ஆன்லைனில் போட்ட வீடியோ என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தும், அப்பாவை எப்படி தலை குனி வைக்கணும்னு எனக்கு தெரியலை, அம்மா என்னை எப்போவுமே குடிகாரன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, அப்போ கூட சரி ரைட் நம்ம அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு போயிடுவேன், இன்றைக்கி ஊரே சொல்லுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மீனா அப்படிங்கிறாங்க. எங்க கவலைப்படாதங்க, எது எப்படின்னு தான் நான் இருக்கேங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேலைக்கே போகட்டும் பரவாயில்ல, அந்த பூக்கடை வச்சு எப்படினாலும் அவங்க உழைச்சி கொண்டு கொடுத்துருவாங்க வீட்டுக்கு, நம்ம பங்கு செலவு கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்து அழுறாரு. மீனா, ஒன்றையும் வேலை பங்கு வச்சு நான் அதில் சாப்பிடணுமா மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுறாரு. அழாதீங்க, கண்டிப்பாக எல்லாம் காலம் மாறும் அப்படிங்கிறாங்க. உடனே தலைவர் ஃபோன் அடிக்காரு. முத்து, உனக்கு வேண்டாதை செஞ்சவனும் எனக்கு வேண்டாதை செஞ்சவனும் இந்த ஊர் விட்டே போயிட்டான், இந்த பக்கமே வரமாட்டான், சரியா, பாம்பேயோட அவன் கதை முடிஞ்சது, ஏன்னா இனிமேல் பட்டு உனக்கு யாருமே எதிரியாக இருக்க மாட்டான், உனக்கு என்ன தொழில்னாலும் செஞ்சு தரேன், டிரைவர் தொழில் இப்படி ஆயிடுச்சு, அடுத்தாப்புல நீ என்ன தொழில் பண்ணணும் யோசி, உனக்கு அதுக்கு என்ன முதல் வேணுமோ அண்ணன் தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரை, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, என்னால் தான் உனக்கு கெட்ட பேர் ஆச்சு, சரியா, நான் அதை அப்படியே விட்டுற முடியாது, என் தம்பிக்கு நான் ஏதாவது செய்யணும், உனக்கு என்ன செய்யணும், என்ன தொழில் பண்ண போகிறேன்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரை, என்கிட்ட ஒரு 20,000 இருக்குது, அதை வச்சு நான் ஏதாவது ஒரு பூக்கடை மாதிரி வச்சிடுறேன், மீனாவுக்கு பூவை பற்றி நல்லா தெரியும், டெலிவரி பண்ண வைக்கக்கூட நான் போய்ட்டு வந்துக்குவேன், மீனா கடையில் இருந்தாலும் போதும் அப்படிங்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பூ மார்க்கெட்டில் உனக்கு ஒரு கடை எடுத்தாரேன், சரியா, அண்ணன் உனக்கு முதலீடாக 5 லட்ச ரூபா தாரேன், அதில் முன்னேறி வாங்க, உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ண தயாராக இருக்கு முத்து, நீ கவலைப்படாத, அண்ணன் உன் கூடயே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தலைவரை, ரொம்ப நன்றி தலைவரை அப்படிங்கிறாங்க. நன்றிலாம் சொல்லாத தம்பி, நீ வாழ்ந்து காட்டணும், அண்ணனுக்கு அதான் பெருமை, எனக்கு பிள்ளை கிடையாது, சரியா, என் பிள்ளைய அவனை நான் பார்க்குறேன், நீ நல்லா இருக்கணுமாப்பா, பிள்ளை குட்டியோடு நல்லா இருக்கணுமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரொம்ப நன்றி தலைவரை அப்படிங்கிறாங்க. பேசுறதோடு நின்றக்கூடாது, நாளைக்கு உன் ஃப்ரெண்டை உன் வீட்டுக்கு அனுப்புவேன், அவன் கூட வா, சரியா, அந்த கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த கடையை வாங்கி தந்துடுறேன், சரியா, உன் ஃப்ரெண்டுகிட்ட 5 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், என்கிட்ட வாங்க நீ ஒரு மாதிரி நினைப்பேன், 5 லட்ச ரூபா தந்துடுறேன், நல்ல மாதிரி பெரிய அளவில் தொழில் பண்ணு வை, நல்ல மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. நடந்ததை மீனாட்ட சொல்கிறாங்க. மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு பாருங்கள், நீங்களும் வெயிலுக்குள்ள அங்கங்கே அலைஞ்சிட்ருக்கணும், பேசாமல் அந்த பூ மார்க்கெட்டில் உட்காந்துருங்க, நான் டெலிவரி பண்ண வைக்கணும்னா போயிட்டு வந்துடுறேன், மொத்த பூக்கடை மாதிரியும் ஆகிப்போச்சு, டெலிவரி பண்ண மாதிரியும் ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. மீனா, உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும்,
நீ ஒருத்தியே வந்து எல்லாம் பண்ணிடுவ, இப்போ உன் தலைமாட்டிலே இருந்து வேலையாகும்போது கஷ்டமாக இருக்கலாம் மீனா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, என் புருஷன் கூடயே வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. எத்தனை பேருக்கு இது கொடுத்து வைக்கணும்னு சொல்லுங்கள், புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு இடத்துல வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணுறது, இதில் எனக்கு போதுங்க அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை அண்ணாமலைகிட்ட சொல்கிறாங்க. அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏரியா தலைவர் உண்மையிலே தங்கமானவர் தான் அந்த முத்து அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஆனோன்னு கேள்விப்பட்ட உடனே வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டு இப்போ எனக்கு தொழில் பண்ணதுக்கும் அவர் வழி பண்ணியிருக்காருப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர ஷாக். ஏங்க அவர் வந்து ஏதாவது பண்ணுறாரு அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு தானங்க பிரச்சனை அப்படிங்க. ஏன் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கேன், வட்டி முதலமாக தரணும்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து நடந்தால் வீட்டு எழுதி கொடுக்க முடியுமாங்க அப்படிங்கிறாங்க. நம்மளை சொல்கிறாங்க, தேவையில்லாமல் ரொம்ப நீ கனவு கண்டாத, கற்பனையை பார்க்காத, நிறைய நாடகம் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து அப்படியே இல்லை. தலைவர் வந்து முத்துக்கு பிடிச்சி போய் செய்கிறாரு, இவனும் வேண்டான்னு தான் சொல்கிறான், ஒரு அன்பின் அடிப்படையில் செய்கிறாரு, அது அவங்க அன்பில் இருக்கட்டும் விடு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அத்தை இப்படி பண்ணுறவங்க நாளைக்கு வேறு ஏதாவது மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுவாங்கன்னு தெரியாது, அவர் வேறு பெரிய அரசியல் ரவுடி, அவர் ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அவன்ப்பா இந்த சுருதிக்கு இருக்கிற பாசம் இந்த ரோஹிணிக்கு கொஞ்சம் கூட இல்லை பாருங்கப்பா. நம்ம வீட்டை விட்டு கொடுக்காமல் அந்த பொண்ணு பேசுது, இந்த பொண்ணு பாருங்கள் இந்த வீட்டுக்கு ஒரு நிர்ணயம் நடக்குன்னா அதை கெடுக்கணும் அப்படிங்கிற முதல் ஆளாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. முத்து உங்களை மாதிரி இல்லை, நாங்கள் நல்ல கார் வாங்கியிருக்கோம், அதை கெடுத்து தானே நீங்கள் வந்து அவங்களுக்கு கார் வாங்கி கொடுத்தீங்க, அதான் நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, காரே ஓட்ட முடியாமல் கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுதாங்க அப்படின்னா, ஏன் கார் ஓட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க, பெரிய பூக்கடை வைக்க போகிறாங்க, அந்த பூவை பூரா முதல்ல நான் பைக்கில் டெலிவரி பண்ணியிருந்தேன், இப்போ அவர் காரில் டெலிவரி பண்ண போகிறாரு, குறைஞ்சி போக போகிறதில்ல, என் புருஷனுக்கும் காருக்குள்ள உறவை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு ரொம்பவே ஏமாற்றமாகுது. உடனே ரோஹிணிகிட்ட அவனை சொல்கிறாரு, ரோஹிணி நம்ம சாதாரணமான ஆள் கிடையாது, அவங்க சாதாரணமாக ஒரு 10,000 20,000 தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நம்ம லட்சக்கணக்கில் தொழில் பண்ணுறவங்க, இவங்களும் நம்மளுக்கு ஈக்குவலாக விடு ரோஹிணி அப்படிங்கிறாங்க. உடனே வாடா நல்லவனை, ஃபாரின் பணம் அவனுக்கு விளையாடுது, அது எங்கேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விடையை நான் வந்து இன்னும் 2 நாளில் வீட்டில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தெரியும் அந்த பணத்துக்கு ஆப்பு அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கும் மனசுக்கு ரொம்பவே எது ஒரு வேளை முத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நினைக்காங்க. முத்து குத்துக்குதி பார்த்தா சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரு டவுட் வருது, கண்டிப்பாக வந்து ரோஹினியோட அப்பா அனுப்ப வாய்ப்பு இல்லை, அவர் ஜெயிலில் இருக்கும்போது யார் சொல்லி யார் அனுப்ப போகிறா, அவங்க மாமாவே தலைமறைவாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அவங்க பணம் அனுப்புறதாங்க இவங்க சொல்லி பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இதை கண்டுபிடிச்சோன்னா இவங்க சரி வந்துடுவாங்கன்னு நினைக்காங்க. மறுநாள் காலையில் விடியுது. இன்னும் முத்து ஃப்ரெண்டு காலையில் வீட்டுக்கு வந்துடுறாரு. நண்பா அப்படிங்கிறாங்க, நேற்று தலைவர் வந்து பேரளவில் தான் சொல்லுவார்னு நினச்சேன், காலையில் அண்ணன் அனுப்பிட்டாரு அப்படிங்கிறாங்க. தலைவரை தலைவரை பார்த்தா நினைக்க, தலைவர் வந்து ஒன்றும் வந்து பெத்த புள்ளமாக நினைக்காருப்பா, அவர் போகிற போக்க பார்த்தா சொத்தை கூட பேர் எழுதி வச்சுருவார் போல், எனக்கு லஞ்சம் சொத்து வேண்டாம்ப்பா, இது என்ன பெரிய விஷயமா தெரியுது, இதுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரில அப்படிங்கிறாங்க. கைமாறு என்ன செய்ய போறியா, உன்னைய வச்சு அவரை வச்சு வீடியோ போட்டிருக்காங்க, நீ அவர் கூட பிறந்த தம்பின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்காரு, உனக்காக கடையை பார்த்துட்டாரு வாங்கிட்டாரு, மொத்த பூ மார்க்கெட் நடத்த போகிறேன், இன்றைக்கி நீ 1,00,000 பொருள போகிற அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர இது, தம்பி அடுத்தவங்களை எப்படிலாம் வந்து எங்கள் வீட்டுக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா அவங்க அடுத்தவங்க கிடையாதும்மா, முத்தோட கூட பிறந்த அண்ணன் மாதிரி அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ அவள் தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருப்பா முத்து, இன்னும் மீனாக போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க கார்லேயே அவள் ஃப்ரெண்டை ஏற்றிட்டு போகிறாங்க. கடையை பார்க்குறாங்க. முத்துக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது, மீனாவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. மொத்த பூ மார்க்கெட்டில் எங்களுக்கு கடை வைப்போம்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. இனிமேல் நீங்கள் இங்கே தான் கடை வைக்கிறீங்க, ஜெயின்னு வரணும் சரியா, நிறைய ஆர்டர் கொண்டு நானே எடுத்து கொண்டு தரேன், நீங்கள் பெரிய ஆளாக வாங்க, உங்களுக்கு என்ன சப்போர்ட்டாலும் நான் பண்ணுறேன், போலீஸோ யாரோ டிஸ்டர்ப் பண்ணான்னா உடனே கால் பண்ணுங்கள், நான் உங்களை சும்மா விட மாட்டேன், பார்த்தல அந்த சிட்டி முத்துக்கிட்ட லைட்டாக வச்சுக்கிட்டான், நான் விட்டேன்னா அவனே அவன் தொழிலே வச்சு காலி பண்ணிட்டேன் அப்படின்னு விட்டுருக்காங்க. ரொம்ப நன்றி தலைவரே அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் உனக்கு எதுனா ஏன்டா சொல்லு, நீ டைரெக்டாக இறங்காத முத்து, ஏன்னா நீ வந்து தொழில் பண்ணி ஜெயிக்கணும் என்னப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி தலைவரே அப்படிங்கிறாங்க. தலைவர்லாம் கூடாது, அண்ணனுக்கு கூப்பிடு, நான் வந்து உனக்கு கூட பிறந்த அண்ணன், உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் பண்ணுவேன், பூ வியாபாரத்துக்கு என்ன தொழில் பண்ணணும் இது பண்ணணும்னு பண்ணுவேன் சரியா, அண்ணன் வந்து அப்பப்போ ஒன்று பார்க்க வரேன், இந்த அப்படி ஸ்வீட்டப்படி அப்படிங்கிற தலைவர், இந்த பணத்தெல்லாம் உங்களுக்கு நான் எப்படி தரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. பணம் வந்து ஓம் பணம் சரியா, என் தம்பிக்கு நான் கொடுக்காம யார் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. அதில் 5,00,000 ரூபா பணத்தையும் கொடுத்து காரையும் இந்த கடை சாவியும் கொடுத்து நல்ல மாதிரி நடத்துங்க அப்படிங்கிறாங்க. தலைவரை ஓப்பன் பண்ண அன்றைக்கி நீங்கள் தான் திறந்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக என் தம்பி கடை திறக்க அன்றைக்கி நான் தானே வருவேன், என்னைக்குன்னு நீ பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாவும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அப்போ கோயிலில் போய் நம்ம வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்றாங்க. அப்போ சீதாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, சீதா அந்த மாதிரி நாங்கள் கோயிலுக்கு வரோம், பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி சாமியை அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவோட அம்மா ரொம்பவே வந்துட்டுருக்காங்க, மாப்பிள்ளை நானும் உங்களோட எல்லாரோட சேர்ந்து தப்பாக நினச்சிட்டேன், நான் மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. நீங்கள் மட்டும் இல்லை ஒரே உலகமே தப்பாக நினச்சிட்டு, நான் தப்பு பண்ணலை, மீனா மேலேயும் நான் வந்து அப்பா மேலேயும் சத்தியம் பண்ணியிருக்கேன், அவங்கள 2 பேரையும் நான் மதிக்கிறேன் அதனால் நான் குடிக்க மாட்டேன், இன்னும் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க.
ஆமாப்புல கார் ஓட்டல வைக்கலன்னு சொல்லி ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. இப்போ மீனா சொல்றத கேட்டு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொத்த பூ மார்க்கெட்டில் வந்து இங்கே கடை நடத்த போகிறேன்னு சொல்லி நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே கூடி சின்ன சின்ன வியாபாரம் எங்களை மாதிரி பண்ணுறவங்க எல்லாருமே உங்களை மாதிரி மொத்த கடையில் வாங்கி தான் வியாபாரம் பண்ணுவாங்க. நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக எல்லாம் மீனாவோட முயற்சியும் இருக்குது இதில் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் 2 பேரும் இணைஞ்சி நல்ல மாதிரி வரணும்ப்பா, அதான் எனக்கு ஆசை அப்படிங்கிறாங்க. அத்தை நல்ல மாதிரி வரும் அத்தை, சத்யாவும் நல்லா வருவான் அத்தை, சத்யாவையும் அந்த மார்க்கெட்டுக்கு வர சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. அவன் மாப்பிள்ளை சிட்டி கூட சேர்ந்து நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. சரி நான் மாப்பிள்ளையை போய் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கோயிலுக்கு போய்ட்டு நேராக சத்யாவை பார்க்க போகிறாங்க. மாமா என்ன மன்னிச்சிருக்க மாமா அப்படிங்கிறாங்க. நான் உன்னை என்றைக்கோ மன்னிச்சிட்டேன், நீ திருந்தணும் வைக்கணும் தான் நினச்சிருக்கேன், தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. மாமா வந்து நீ இப்படி கை நீட்டிருக்கக்கூடாது. மாமாவை கை ஓங்கணுன்னே என்னால் தாங்க முடியல. எப்படி ஒரு பெத்த தகப்பனை வந்து பிள்ளை வந்து கை ஓங்கும்போது தகப்பனால் தாங்கிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி நினச்சி தான் வந்து நான் இப்படி பண்ணிட்டேன்டா, இது நினச்சிக்கிடாத, நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஒன்று நல்லா பார்ப்போம் அப்படிங்கிற. மாமா சரியாயிரும் மாமா, எனக்கு நல்ல நானும் உங்களோட இருக்கேன் மாமா, நம்ம நேர்மையாக அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கற்றுக்குறேன் மாமா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நீ பூ மார்க்கெட்டில் கணக்கு வழக்க பாரு, அதுக்கப்புறம் படிப்புக்கேற்ற வேலை வந்து அப்புறம் பாரு, சரியா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு அதுக்கு மாமா சம்பளம் தந்துருவேன் அப்படிங்கிறேன். எனக்கு சம்பளமே வேண்டாம் மாமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, வீட்டுக்கு நீ மூத்த பையன், அந்த ஆம்பளை பையனாக நீ இருக்க, நீ உன்னோட உழைப்பு இந்த வீட்டுக்கு தேவை அப்படிங்கிறாங்க. நான் கடைக்குட்டி பையன் தானே மாமா அப்படிங்கிறாங்க. கடைக்குட்டி பையனோ மூத்த பையனோ மாப்பிள்ள, ஆம்பளை பையனோட உழைப்பு இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா வீடு நல்லாயிருக்கும், சரியா? சிட்டி அளவுக்கு மாமாவால் பெரிய சம்பளம் தர முடியாது, ஆனால் அவங்களுக்கு கட்டுமான சம்பளம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்களும் என் தம்பியும் பேசாமல் இருந்துருவீங்களன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போனேன், இப்போ 2 பேரும் பேசிட்டீங்க அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு சிட்டி கூட சத்யா சேரதான்னு சொல்லி தான் வருத்தமாக இருந்துச்சே தவிர, அவனை எப்படி திருத்தலாம்னு சொல்லிட்டு தான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் வந்து தலைவரே வந்து அவனை பேக்கப் பண்ணி அனுப்பிட்டாரு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாப்பிள்ளை சரி வந்துடுவான். இன்னும் மாப்பிள்ளை அவன் ஃபோன் அடித்தா கூட நீ தொடர்பு கொள்ளாத அப்படிங்கிறாங்க. அதை எப்படி மாமா தொடர்பு கொள்வேன்? என் ஃப்ரெண்டு மேலே நீ கை வைக்க போனீங்க, எப்படி வைக்கலான்னு கேட்டேன்னா, எங்கள் மாமா மேலே ஒருத்தன் கை வச்சோன்னா விடுவானா அப்படிங்கிறேன். என் மேலே யாரும் கை வைக்கலடா அப்படிங்கிறாங்க. கை வைக்கிறது சொல்லலை மாமா, அவங்க தொழிலே கெடுக்குன்னு நினைக்கிறான். எங்கள் அக்கா வாழ்க்கையை கெடுத்து என் மாமா வாழ்க்கையை கெடுத்து நான் நல்லா இருப்பேனா மாமா, உங்கள் எல்லோரும் நல்லா இருந்தால் மாமா நினைப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ளை, ரொம்ப சந்தோஷம், உடம்ப பார்த்துக்கா. ஏன்னா நாங்கள் இனிமேல் அந்த பூக்கடையை ஓப்பன் பண்ணதுக்கு என்ன வழியாக அதை பார்க்குறோம். தலைவர் 5 லட்ச ரூபா பணமும் தந்திருக்கிறாரு, கடையும் எடுத்து தந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து காட்டணும், அது போக அவர் அது ஒரு திறப்புலாக கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா ஏற்பாடும் சத்யாவும் முத்துவும் சேர்ந்தே செய்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, எப்போ நாளைக்கு ஓப்பன்பா, எல்லோரும் வீட்டிலேருந்து வந்துடணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இப்போ ஏரியா தலைவர் தான் ஓப்பன் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. உடனே அவர் எல்லாம் தடபுடலாம் வந்துடுறாங்க. அப்போ விஜயாவுக்குலாம் பயங்கர கிடப்பாக இருக்குது, ரோஹினிக்கெலாம் பயங்கர கிடப்பாக இருக்குது. ஸ்ருதி ரோஹி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தலைவரை ரிப்பன் கட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு தம்பிங்கும்போது உங்கள் அப்பா எனக்கு அப்பா, நம்ம அப்பா தான் கடையை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு பயங்கர சந்தோஷம், தலைவர் நம்ம அப்பாவே அப்பான்னு ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்கள் வெட்டுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு உங்களுக்கு ஒரே வயசு தான், நீங்கள் வெட்டுங்க தலைவர் அப்படிங்கிறாங்க. முத்து எனக்கு தம்பின்னா நீங்கள் எனக்கு அப்பா தான், சரிங்களா? வயசுக்கு மூத்தவங்களோ இளையவங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் ரிப்பன் வெட்டுங்க, ஃபோட்டோ எடுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம், ஏரியா தலைவரே என் பையன் வந்து இவ்வளோ அன்பாக பழகி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரொம்ப நன்றி தலைவரை, என் குடும்பத்துக்கு நல்ல பெரிய உதவியாக செஞ்சுருக்கீங்க, முத்துக்கெலாம் பெரிய உதவியாக செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் தம்பி என்றைக்கும் எனக்கு தேவை, யாருக்காகவும் முத்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் நேர்மையும் அவன் அன்பும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. முத்து நான் போய்ட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. தலைவரை ஏதாவது டீ காஃபி சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிட்ருவோம், முத்து வர சொல்லு அப்படின்னு சொல்லி டீ காஃபிலாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு தம்பி கட்சி தலைவரை பார்க்க வேண்டியது, நான் போய்ட்டு வரேன், அண்ணன் இன்னொரு நாள் வரேன், வியாபாரத்தை நல்லா பண்ணுங்க மீனா, போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே போகும்போது சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து நான் வரும்போது நல்ல செய்தியை நீங்கள் 2 பேரும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன தலைவர், என்ன செய்தி தலைவர் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் குழந்தை வேணும்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. ஆமாம் தலைவர், அதை ரெடி பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து எப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் பெரிய அளவு தொழில் பண்ண போகிறேடா, பண்ணிடலாம்டா, வளர்த்துடலாம்டா அப்படிங்கிறாங்க. அப்படியேப்பா பண்ணிடுவோம்பா தலைவரை, பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சூப்பர்டா, சூப்பர் முத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறார். அன்பா கலக்கு நண்பா கலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போகிறாரு. உடனே மீனாடி சொல்கிறாங்க, முத்து பாரு மீனா, நம்ம கஷ்டப்பட்டுருவோம்னு நினச்சோம், வாழ்க்கையே கலர்ஃபுல்லாக மாறிடுச்சு, இன்றைக்கி பாரு நம்ம தொழிலதிபர் ஆகிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இந்த சின்ன பூக்கடை வச்சோன்னா பெரிய தொழிலதிபர் ஆகிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்க, இது சின்ன பூக்கடையா, கடையோட அளவு என்ன தெரியுமா, இது மொத்த மார்க்கெட்டு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு 300 கடைக்கு இவங்க தான் மொத்த பூவே இவங்க தான் கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. இது கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.